ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டான். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் மூவி பார்க்க போகிறதில்ல, ஒரு டாக்குமெண்ட்ரி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வினோதமான நாடாகவே அவங்கள பற்றி எந்த விஷயமும் ரிலீஸ் பண்ணிக்காத ஒரு நாடாக இருக்க நார்த் கொரியா. அந்த நாட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவரோட பிரதர் மலேசியாவில் இருக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டான கோலாலம்பூரில் கொல்லப்படுறாரு. அது கொலைக்கும் நம்ம கிம் ஜாங் உன்னுக்கும் எந்த சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யோகிச்சு மட்டும்தான் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அந்த கேஸ் நடந்ததுலேருந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரி தான் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் வளன்னு 2 மணி நேரத்துக்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னா ஸ்பீடாக வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் முகத்தை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவள் அப்படி பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பொண்ணை பற்றி அவங்க பேசிகிட்டே போகிறாங்க. அவன் நல்லவ அப்படின்னு சொல்லி அவளோட ஃபேஸ்புக் வீடியோ எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேர் என்னென்னா சிட்டி. அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லவளாக இருந்தா, நாங்கள்லாம் ஜாலியாக சுற்றுவோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் மலேசியாவில் கோலாலம்பூர் ஏர்போர்ட்டை கட்டுறாங்க. அந்த ஏர்போர்ட்டில் கிம் ஜாங் உன் அவரோட சகோதரர் கிம் ஜாங் நம் அப்படின்றவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாடே பரபரப்பாக இதை தான் பேசிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக இந்த நியூஸ் வைரல் ஆகுது. எல்லா சேனல்லையும் இதை பற்றி மட்டும்தான் அவங்களுக்கு பேச்சாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொலையில் வந்து அவரோட சகோதரரான கிம் ஜாங் உன் சம்மந்தப்பட்டிருப்பாரோ அப்படின்ற கோணத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல் ஃபுல்லாக அதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக 2 பொண்ணுங்க தான் இந்த கொலையை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்க மேலேயும் போலீஸ் பயங்கரமாக ஆக்ஷன் எடுத்திருக்கு. அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஏன் இந்த கொலையை பண்ணாங்க, கிம் ஜாங் உன் ஏவி விட்டதுனால இந்த பொண்ணுங்க வந்து கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கோணத்துலேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படியே கட் பண்ணிட்டு இவர் ஒரு ரிப்போர்ட்டர். இவர் தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு இது என்ன நியூஸ் அப்படின்றத டாக்குமெண்ட்ரி எடுத்து ரிலீஸ் பண்ணவர். நாங்கள் வந்து அந்த கொலை பண்ண சிசிடிவி கேட்டிருந்தோம். அவங்க 6 மாதம் கழித்து தான் எங்களுக்கு தந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச சைடில் விசாரிக்க ஆரம்பித்தோம். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நியூஸ் ரிப்போர்ட்டருக்கான அந்த சுதந்திரம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்றத ஒரு அங்கேருந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போயிட்டு ஆக்சுவலாக அவர் ஒரு 9 o'clock இங்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் சேர்ந்து அவர் முகத்தில் ஏதோ ஜெல் மாதிரி விஎக்ஸ் அப்படின்ற ஒரு பாய்சனை தடவிட்டு ஓடிட்டாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாலே தெரியும். அவங்க பாட்டுக்கு சீக்கிரமாக ஓடுறாங்க ஹேண்ட் வாஷ் பண்ண அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கிம் ஜாங் நம் அப்படின்றவர் போலீஸுக்கிட்ட போய் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த மாதிரி என் முகத்தில் தடவிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் 1 hourல அவர் இறந்துடுறாரு. இந்த பொண்ணுங்க பாருங்களேன், கேஷுவல் வாக்கில் போகிறாங்க. இது ஆக்சுவலாக இவங்க திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா இவங்க கொலை பண்ணுறதே தெரியாமல் இவங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டர் அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் கட்டுறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இதில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒன்று வந்து டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சிட்டி. இந்த சிட்டின்ற பொண்ணு பற்றி தான் அவங்க அப்பா தான் பேசுகிறாரு. இந்த மாதிரி அவள் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த டைமில் ஊரில் கூட இல்லை. அந்த டைமில் நானே ஒரு வேலையாக வெளியே போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா இறந்தாங்க. எனக்காக அவள் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இந்த ஸ்டோரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு லேடி காட்டுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆனா ஃபீல்டு, நம்ம ஒரு சிபிஐ மாதிரி. அவங்க அந்த வாஷிங்டனில் இருக்க ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர். ரொம்ப வருஷமாக நார்த் கொரியாவை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நார்த் கொரியனோட வாரிசு ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நாள் மெசேஜ் வந்தது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நார்த் கொரியாவோட ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. கிம் ஜாங் உன்னோட ஃபேமிலி வந்துட்டு மவுண்டெயினோட ஒரு ஓரத்தில் இருந்து வந்தவங்க. அது வந்து பீக் டு சைனா. அது ஆக்சுவலாக காலங்காலமாக நம்பப்பட்டு இருக்க உண்மை. அதை வந்து இவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சைனாவும் நார்த் கொரியாவும் ஒட்டியே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி சைனா அப்படியே எடுத்து காட்டுறாங்க மேப்பாக. ஃபஸ்ட்டு வந்து கிம் இல் அப்படின்றவர், அவருக்கு கீழே தான் ஃபஸ்ட்டு இந்த நாடு இருந்திருக்கு. அவர் தான் இந்த நாட்டை ஆடுதுட்ருக்காரு. அதுக்கப்புறம் கிம் ஜாங் ஹில் அப்படின்ற இப்போ நம்ம நார்த் கொரியாவோட பிரசிடெண்ட்டாக இருக்க கிம் ஜாங் உன்னோட அப்பா தான் இவர். ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக இப்போ இருக்க அந்த பிரசிடெண்ட்டும் இப்போ கொல்லப்பட்டார் இல்லையா கிம் ஜாங் உன்னோட பிரதர், அவரும் கிம் ஜாங் நம் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி சாங் ஹி அப்படின்றவங்களுக்கு தான் நம்ம கிம் ஜாங் நம் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவங்களோட செகண்ட் மேரேஜில் பிறந்தவர் தான் கிம் ஜாங் உன். ஆனால் ஆக்சுவலாக இதில் விஷயம் என்னென்னா, கிம் ஜாங் உன்னோட ஃபேமிலி ட்ரெடிஷ்னலாக அவங்களோட ரூல்ஸ் படி வீட்டில் பிறந்த வாரிசு தான் அந்த நாட்டை ஆளணும். இந்த நாட்டாளுற பகுதி அப்படின்றது பெரியவருக்கு தான் இருந்திருக்கு, கிம் ஜாங் நமக்கு தான் இருந்திருக்கு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. என்னென்னா, எனக்கு இந்த பதவி இதெல்லாம் வேண்டாம், நான் நார்த் கொரியா விட்டு தள்ளியிருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்திருக்காரு. சைனாவாக இருக்கட்டும், பல உலக நாடுகளில் அவரோட ஃபேமிலியோட சுற்றிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேட்டிலையும் சொல்லியிருக்காரு, கிம் ஜாங் உன்னால எனக்கு உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இந்த நாட்டை விட்டு வெளியே போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க மோஸ்ட்லி ஏற்கனவே நிறைய டைம் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். அதையும் சொல்கிறாரு. அவர் ஆல்ரெடி பேசி வச்ச வீடியோவிலையும் எனக்கு இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். கிம் ஜாங் இல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட பெரிய பையன் மேலே தான் ரொம்ப மதிப்பு வச்சுருந்தாரு. அவருக்கு அப்புறம் இந்த பதவியும் அவருக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம கிம் ஜாங் உன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். அதுவும் இல்லாமல் அந்த டைமில் நம்ம கிம் ஜாங் உன்னோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயங், இவங்க தான். ஆனால் என்ன விஷயம்னா, இப்போ பெரியவன் தான் நாட்டு ஆளணும் அப்படின்றனால எங்கே தன்னை மதிக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துலையும் பதவி ஆசையில் இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அப்படியே அவங்க ஃப்ளோராக சொல்லிட்டு வராங்க. பதவிக்கான வாரிசு சண்டைன்றது இப்போ மட்டும் இல்லை, பழங்காலம் தொட்டே இருக்குது. அதுக்கு இவங்க 2 பேர் மட்டுமே விதிவிலக்கு இல்லை. ஆனால் என்னென்னா, அவர் அந்த பதவி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். இருந்தாலும் எதுக்காக கொலை முயற்சி பண்ணார் அப்படின்றது தெரில அப்படின்னு பேசுகிறாங்க. அடுத்த சீனில் மீடியா மொத்தமே மலேசியன் போலீஸை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இன்சிடென்ட் நடந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நார்த் கொரியன் சஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 8 பேரை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த கெமிஸ்ட் அப்படின்றவர் தான் நார்த் கொரியாவை சேர்ந்தவர். இவர் தான் ஆக்சுவலாக அந்த VX அப்படின்ற ஒரு பாய்சனை சப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த VX அப்படின்ற கெமிக்கலை பற்றி பார்ப்போம். அது வந்து என்னென்னா, நம்ம கையில் பட்டால் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கண்ணில் பட்டது அப்படின்னா எக்ஸ்ட்ரீமான பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு லாயரை கட்டுறாங்க. இவர் சொல்லிகிட்டு இருக்காரு, அந்த பொண்ணு 2 பேர்த்தையுமே BA அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா தூக்கு தண்டனை வாங்க போகிறவங்க, ஒரு சிவியரான அஃபென்ஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த கேட்டகரிக்கில் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பேசுகிறாரு. அதுக்கப்புறமா அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணு டோன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, டோன்ஸ் அப்படின்ற அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் காட்டிட்டு அவர் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இதெல்லாம் எதர்ச்சியாக ஏதோ நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் அந்த கெமிஸ்ட் அப்படின்றவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 1 வாரம் ஆகியும் அவரை பற்றி எந்த நியூஸுமே வெளியே வராதனால நார்த் கொரியன் அம்பாசிடர் இருப்பார் இல்லையா மலேசியாவில், அவர் வந்துட்டு மலேசியன் கவர்மெண்ட்டோட விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறாரு. அதை பார்த்து என்ன ஆகுதுன்னா, மலேசியாவில் இருக்கவங்களாம் நார்த் கொரியன் மேலே ரொம்ப கடுப்பாகிறாங்க. அதனால் நார்த் கொரியன் அம்பாசிடரை வந்து அவங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் இருக்க கிம் ஜாங் உன் என்ன பண்ணாருன்னா, மலேசியன்ஸ் எல்லாரையுமே அங்கே சிறப்பிடிச்சு வச்சுறாரு, யாரும் நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 கவர்மெண்ட்டும் பேசி சமாதானத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்த எம்பசி அஃபிஷியல் ஒருத்தரையும், அதுக்கப்புறம் கிம் ஜாங் உன்னோட பாடி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நார்த் கொரியாக்காரங்க கேட்டு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அரெஸ்ட் பண்ண அந்த கெமிஸ்ட்ரியும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா மொதல் நாள் இந்த கேஸ் வந்து கோர்ட்டு ஹியரிங் வருது. அங்கே கேட்குறாங்க, சிட்டி அண்ட் டோன்ஸ் 2 பேரும் நீங்கள் ஒரு கொலையை பண்ணியிருக்கீங்க, நாங்கள் எதுவும் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் குற்றமாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்போது முக்கியமான சஸ்பெக்ட்ஸாக ஒரு 4 பேரை மட்டும் சொல்கிறாங்க. இந்த 4 பேர்னால தான் அவர் இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா சிட்டி அப்படின்ற இன்னொரு பொண்ணோட லாயர் பேசுகிறாங்க. நான் ஜெயிலில் இருக்கும்போது சிட்டியை போய் பார்த்தேன், அவள் அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சிக்கிட்டு இருந்தா, நீ ஒரு பெரிய கொலை வழக்கில் மாட்டிகிட்டு இருக்க, அதில் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவளுக்கு எதுவுமே அதை பற்றி புரியலை, ரொம்ப பாவமாக தான் இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த லாயர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டோன் அப்படின்ற அந்த பொண்ணை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் அக்கௌண்டண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவனுக்கு அந்த டைமில் அதுக்கான வேலை எதுவும் கிடைக்கவே இல்லை. மாடலிங்கில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக நிறையா வியட்நாமோட ஷோலையும் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ரிப்போர்ட்டில் கூட அவங்க ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல ஆதாரம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சு காட்டுறாரு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எப்படி அந்த வீடியோக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவங்களோட அந்த கொலை நடக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, நீ வேலை இல்லாமல் தானே இருக்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ கம்பெனிக்கு ப்ராங்க் ஷோ பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுது, வரியான்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒருத்தன் அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்கான் இது சொந்தமாக பேசுகிறதுக்கு. உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட உடனே, என் பேர் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா இவங்கள வச்சு கொஞ்சம் ப்ராங்க் ஷோலாம் அப்படியே எடுத்திருக்காங்க, ப்ராங்க் வீடியோ அடுத்தடுத்து. அதுக்கப்புறமா ப்ராங்க் எடுக்கிறது அப்போது அந்த 2017-16 அந்த டைமில் அப்போ தான் யூடியூப்பு இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருந்த காலம். அந்த டைமில் ப்ராங்க் அப்படின்றது புதுமையாக இருந்தது, நிறைய வியூஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் பழைய ப்ராங்க் வீடியோலாம் போட்டு இவங்களுக்கு ஆதாரத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அந்த வக்கீல். அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் சிட்டி வீட்டில் கட்டுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க,
அப்போ எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் வேலை தேடி அவள் வெளியே ஊருக்கு போனான். அதுக்கப்புறம் சிட்டி வாய்ஸ் வர மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து நான் வந்து சின்ன பொண்ணாக இருந்தேன். அந்த டைமில் என்னால் படிப்பு கூட ஒழுங்காக போக முடியல. அதனால் இந்தோனேஷியாவில் ஜகார்த்தா அப்படின்ற ஊரில் ஒரு சின்ன டெய்லரிங் கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கேருந்து ஓனரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உடனே ஒரு வருஷத்தில் ஒரு குழந்தையும் வந்துடுச்சு. யங் மதராக இருந்ததுனால காலையில் 7:30 மிட் நைட் வரைக்குமே நான் ஒர்க் பண்ணுவேன். டைம் போகிறது தெரியாது. அங்கே இடமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். யூஸ் பண்ணுற டாய்லெட் கூட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு டைமில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பிரிகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால் வேலை தேடி கோலாலம்பூர் வந்துட்டேன் அப்படின்றாங்க. அதோட அவங்க ஸ்டோரி முடியுது. இந்த ரிப்போர்ட்டர் காட்டுறாங்க. ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நிறையா பொண்ணுங்க கோலாலம்பூர் வந்துடுறாங்க, ஜாப் செக்யூர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்ததுக்கப்புறம் அவங்க நினைக்கிறது வேறு, நடக்கிறது வேறையாக இருக்குது. இங்கேருந்து நிறைய பொண்ணுங்க ப்ராஸ்டியூட் தான் பண்ணுறாங்க. ஏன்னா வேலையும் கிடைக்காதனால இதுக்கு தான் நிறைய பெண்கள் தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சித்தியோட வாய்ஸ் வருது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸ் கிடைச்ச உடனே என்னை ஜேம்ஸ் அப்படின்ற ஒருத்தன் கான்டாக்ட் பண்ணான். தொடர்ந்து எனக்கு நிறைய ப்ராங்க் ஷோ எப்படி பண்ணணும், எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். சரி, இதில் நல்ல சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு டைமும் ப்ராங்க் பண்ணுறத மாலில் பண்ணோம். இந்த மாதிரி பப்ளிக்கில் நிறைய இடத்துல பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. அடுத்த சீனில் கோர்ட் சீனை காட்டுறாங்க. இந்த மாதிரி 2 பொண்ணுங்களும் நல்லா பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கெமிஸ்ட் அப்படின்ற ஒருத்தர், இந்த பொண்ணுங்க கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீங்கள் போய் நேரடியாக என்கொயரி பண்ணீங்களா, என்ன பண்ணீங்க, அந்த கெமிக்கல்லாம் டெஸ்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டு ஹியரிங் அப்படியே அதோட முடியுது. இந்த சிட்டி அப்படின்ற பொண்ணு எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் போடுற பழக்கம் இருக்குது. அது ஒன்று தான் இவ்வளோ காப்பாற்றிருக்கு இந்த இடத்துல. அவள் பண்ண எல்லா ப்ராங்க்கு மற்ற எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் ஓனாக போட்டுட்டு இருந்திருக்கா. அதை பார்த்துட்டு தான் இப்போது வீடியோ ஆதாரமாக அவங்க லாயர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல சுற்றிருக்காரு. அவர் கொல்லப்படுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சிஏ ஏஜெண்ட்டை மீட் பண்ணி பேசியிருக்காரு. அதை வந்து ஒரு ஹோட்டல்லேருந்து அவங்க ஃபுட்டேஜில் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, சைனாக்குள்ளே இருக்கும்போது நார்த் கொரியன் இவரை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தால் சைனாக்கும் இவங்களுக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் சைனா விட்டு இவர் வர்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்களை வச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க அவங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த கொலை நடந்ததுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலாக அடுத்த நாளும் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சிட்டி அப்படின்றவங்க அதையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கொலை கொட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டாக இருந்தது ஹார்மோனி அப்படின்ற இவன் தான். இவன் கேஷுவலாக நடந்து போயிட்டுருக்கான். ஆக்சுவலாக இது எல்லாமே ரியல் ரெக்கார்டு. அதை நம்மளுக்கு வீடியோவாக அப்படி காட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கொலை நடக்கிறதுக்கு அன்னைக்கு ஏர்போர்ட்டில் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த டோன்ஸ் கிட்ட வந்து அந்த ஒய் அப்படின்றவன் 13ஆம் தேதி நடக்க போகிற ஷூட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது எல்லாமே அந்த சிசிடிவியில் அவங்க பேசிட்டு போகிறது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. அதனால் நீ பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த சைடு சிட்டி ஆகிக்கிட்டையும் அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இந்த பக்கம் இந்த ஜேம்ஸ் அப்படின்றவன் அவன் ஆக்சுவலாக தன்னை வீடியோ எடுக்கிறதையும் மற்றபடி அவங்க பேசுகிறதையும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த கொலை நடக்கிறதுக்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் கேஷுவலாக இருக்கிறத அங்கே இருக்க காஃபி ஷாப் கேமரா மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக கிம் ஜாங் நம் உள்ளே வராரு. வந்ததை பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லி வைக்கிறாங்க, புது ஆக்டர் ஒருத்தர் வர போகிறாரு, அவங்க தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, புதுசாக வந்து ஆக்டரை தான் நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஆயில் மாதிரி கொடுக்குறாங்க. இவங்களோட ப்ராங்கே இது தான். என்னென்னா பேபி ஆயில் மாதிரி கையில் ஒன்று பூசிட்டு போய் மற்றவங்க மேலே தடவிட்டு சாரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்றது. இவங்க அந்த லோஷன் கூட கலந்து கொடுத்து விட்டுறாங்க இந்த பொண்ணுங்கள்கிட்ட. இது எதுவுமே தெரியாமல் இந்த பொண்ணுங்க ஆளுக்கு ஒரு சைட்லேருந்து ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒளி வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக கிம் ஜாங் நம் உள்ளே வராரு. வந்த அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே இவர் தான் அந்த புது ஆக்டர், போங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஏஜென்ட் சொல்லிடுறான். மாஸ்டர் மைண்டாக இருந்த அவன் கால் பண்ணி இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா இந்த 2 பொண்ணுங்களும் போய் அவங்க முகத்தில் தடவிட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் பயங்கரமாக கதறாரு. அதை பார்த்து பயந்த அந்த பொண்ணுங்க 2 பேர் ஓடிடுறாங்க. இந்த கொலையெல்லாம் கரெக்டாக நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சவொடனே இந்த 4 பேரும், இந்த காட்ஃபாதர், இந்த மாஸ்டர் மைண்டாக இருந்த ஹார்மோனி, இவன், அதுக்கப்புறம் மிஸ்டர் ஒய், மிஸ்டர் சாங், இவங்க 4 பேரும் நார்த் கொரியன் அம்பாசிடர் மூலியமாக நார்த் கொரியாவுக்கு மறுபடியும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 39 நாள் ஆயிடுது. டெய்லி ஹீரிங் போயிட்டுருக்கு. 39வது ஹீரிங்கில் எப்படியும் இவங்களுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, ஜட்ஜு திடீர்னு வந்து அந்த 39 ஹீரிங்க்கு நடுவில் கிம் ஜாங் உன் அவர் தான் அந்த நாட்டுக்கு தகுதியான தலைவர் அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அங்கே ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டையும் பில்ட் பண்ணிடுறாரு. இவருக்கு அப்போ 25 வயசு தான் இருக்கும். ஆனால் அந்த 25 வயசு அந்த பையன் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்களா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் மற்றவங்களெல்லாம் இவர் பயத்திலே வச்சுட்டு இருந்தார். சின்ன தப்பு பண்ணாலும் கடுமையான தண்டனை கொடுப்பாரு. அதுதான் இப்போ வரைக்கும் அவர் ஒரு சர்வாதிகாரியாக வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க.
அதுக்கப்புறமா மறுபடியும் ஹியரிங் வருது. ஜட்ஜு சொல்கிறாரு, ஓகே சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி இவ்வளோ ஹியரிங் நடந்ததுக்கப்புறம் சிட்டி அப்படின்ற அந்த பொண்ணை மட்டும் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. என்ன ஏதுன்னு மற்றவங்களுக்கு அதுக்கான விளக்கம் எதுவும் கொடுக்கவே படல. அதுக்கப்புறமா அங்கே இருக்க லாயர் எல்லாருக்குமே ஷாக்கு, மீடியா எல்லாருக்குமே அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லி ஜட்ஜு சொல்லிவிட்டு அப்படியே நிறுத்திடுறாரு. ஆனால் அந்த டான்ஸ் அப்படின்ற அந்த பொண்ணு மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் மறுபடியும் ஹியரிங் போகுது. அதுக்கு நடுவுலேயே ஒரு வாய்ஸ் வருது. ஆக்சுவலாக வெளியே வந்த சிட்டி பொண்ணு சொல்கிறா, நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்ததுனால 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்குவோம். அவள் பேசுகிற வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்கும். சில டைம் நான் அழுவேன், ஆனால் அவள் தான் ஆறுதல் சொல்லுவா. அவள் தான் நானும் ஆறுதல் சொல்லுவேன். மாற்றி மாற்றி எங்களுக்கு 2 பேருக்கும் மாற்றி நாங்கள் தான் சொல்லிக்குவோம் அப்படின்னு சொல்லி. சரி இந்த பொண்ணை மட்டும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி மற்ற லாயர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக போயிட்டுருக்கு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை காப்பாற்றி கூட்டி வந்ததுனால மற்ற லாயர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான கேஸு, நிரபராதி இங்கே கண்டிப்பாக மாட்டி இறந்துருப்பாங்க, நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட லாயர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ண இந்த சிட்டி அப்படின்ற அந்த பொண்ணு என்னென்னா, அவள் வியட்நாமை சேர்ந்தவன். அதனால் என்னாச்சுன்னா வியட்நாம் கவர்மெண்ட்டு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பொண்ணை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டான்ஸோட ஹியரிங் வருது. நார்த் கொரியாவிலேருந்து சில ஆஃபீஸர்ஸ்லாம் மீட் பண்ணுறாங்க மலேசியன் கவர்மெண்ட்டை. அதுக்கப்புறம் அந்த ஹியரிங்லேயே அந்த பொண்ணையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம நாடு மாதிரி கிடையாது, அங்கே ஏதாவது சின்ன அஃபென்ஸ் பண்ணாலே மரண தண்டனை அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது மலேசியா ஸ்டேட்டு. அதனால் எப்படியும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. நிரபராதியை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி மற்ற ஆஃபீஸர்ஸு வக்கீல் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக சிட்டி ஆயிஷை காட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வெளியே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி எதையும் எதிர்பார்க்கவே இல்லை, தேங்க் காட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டோன்ஸ் எல்லோரும் நாங்கள் ஜெயிலுக்கு போய்ட்டு வெளியே வந்தோடனே செலிபிரிட்டியா அப்படி இப்படின்னா ஃபேஸ்புக்கில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் எங்களை புரிஞ்சுக்கோக்கணும்னு நினச்சோம், ஆனால் அது எதுவும் இல்லை, இருந்தாலும் எல்லோரும் ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் ஃப்ரீயாக வாழ்க்கையை வாழ்கிறத காட்டி அப்படியே இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிச்சிடுறாங்க. தலைமை பதவிக்காக அவங்க அண்ணனே கொண்டு இருக்கான் அப்படின்றதான் இந்த டாக்குமெண்ட்ரி மூலிமா நம்மளுக்கு புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பொண்ணுங்களையும் பகடக்காயாக யூஸ் பண்ணி அந்த சஸ்பெக்டான 8 பேரும் அந்த கொலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டானுங்க. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க அரசியல்வாதிகளோட கைப்பிடியில் சிக்கிட்டு இருக்கிறது நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்க தான். ஆனால் இது என்றைக்கு மாறும்னு தெரில, பார்ப்போம். சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது மூவி போடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.